Hi, welcome to this video. Previous வீடியோல நம்ம இந்த லிங்க் பில்டிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரொஃபைல்ல லிங்க் பில்டிங் பண்ணத பத்தி நான் சொன்னேன். இப்ப அடுத்து வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி லிங்க் பில்டிங் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த வெப்சைட் பேரு dropmylink.com அப்படின்றது இந்த வெப்சைட்டோட பேரு. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. போயிட்டு இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் பேக்லிங்க்ஸ் பண்ணலாம், ஃபோரம் பேக்லிங்க்ஸ் பண்ணலாம், கெஸ்ட் போஸ்ட் பண்ணலாம், லிங்க் ரவுண்ட் அப் பண்ணலாம், ரிசோர்ஸ் பேஜஸ் பண்ணலாம், டொனேஷன் லிங்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ பேக்லிங்க்ஸ் பண்ண அது வந்து கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஒரு ஓட் மாதிரி நம்மளோட கூகுள் சர்ச் இன்ஜின்ல நம்மளோட வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் ஆகுறதுக்கும் நம்மளோட போஸ்ட் பிளாக்ஸ் ரேங்க் ஆகுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரொஃபைல்ல லிங்க் பில்டிங்ஸும் பிடிஎஃப் சப்மிஷன்ஸும் நல்ல இம்பாக்ட் கொடுக்கும். பட் கமெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். கமெண்ட்ஸ் பேக்லிங்ஸும் நல்ல இம்பாக்டை கொடுக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 கமெண்ட் பேக்லிங்க்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அது எப்படின்றத நான் சொல்றேன். ஸோ கமெண்ட்ஸ் பேக்லிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் லவ் ப்ரீமியம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த போஸ்ட்டை வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணணும், லிங்க் பில்டிங் பண்ணணும் அப்படின்ட்டா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸோ ட்ராவலிங் டு சர்ச் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோமேக்ஸ் ஃபார் சேல் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹவு டு பிளக்இன் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே பாருங்க, இப்போ கமெண்ட் செக்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட பேர், என்னோட பேர் டைப் பண்ணுறேன், ஜெகவந்த். ஓகே, என்னோட இமெயில் டைப் பண்ணுறேன், @gmail.com டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ப்ரமோட் பண்ண வேண்டிய பிளாக் பேஜ் இந்த இருக்கு. காப்பி பண்ணுறேன். ஸோ ட்விட்டர் யூசர் நேம்ஸ் வந்து மஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ இதையும் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுறேன். wonderful and awesome post. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் பண்ணிடுறேன். ரைட். ஸோ என்னோட இது இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ்ல போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ போஸ்ட் ஆயிருச்சு. ஸோ ஏற்கனவே தி குரு அப்படின்றவர் வந்து அவரோட பேக் லிங்க்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காரு. மைலிஸ் பெலுகா போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஓட்டிங்காக கிரியேட். டெய்லி ஒரு 10 கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளாக் போஸ்ட், எந்த பிளாக் போஸ்ட்டோ அந்த பிளாக் போஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட ரேங்கிங் வந்து கூடிக்கிட்டே போகும். இது கமெண்ட்ஸ் வழியா வந்து எப்படி பேக்லிங்க் பில்ட் பண்றதுன்ற மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி. பாருங்க, dropmylink.com போய்க்கோங்க. கமெண்ட் பேக்லிங்க்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் லவ் ப்ரீமியமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பிளாகை செலக்ட் பண்றீங்க, சப்போஸ் இந்த பிளாக்னா இதுல முக்கியமான ஒரு 2-3 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ அதை வந்து இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும்.
கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட நேம், இமெயில் ஐடி, நீங்க ப்ரோமோட் பண்ண வேண்டிய லிங்க், பில்ட் பண்ண வேண்டிய பிளாக் அத அப்படியே இங்க போய் இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போஸ்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஒரு ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுட்டு அது போஸ்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக் லிங்க் பில்ட் ஆகும் கமெண்ட்ஸ் வழியா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.